தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிச்சாச்சு. இன்னைக்கு எல்லா அரசியல் களமும் மிக பரபரப்பா இருக்கு. ஆமா. இப்போ நாம் தமிழர் கட்சி பத்தி சொல்ல போனீங்கன்னா, முதல்ல இருந்தே நீங்க கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வேட்பாளர்களை போட்டீங்க. கிட்டத்தட்ட சரிக்கு சமம். பெண்களுக்கு ஈக்குவலா ஈக்குவலா வந்து ஆண்கள் போட்டு எல்லா தொகுதியுமா போட்டு அறிவிச்சாச்சு. இப்போ களப்பணிகள் எல்லாமே இறங்கிட்டு இருக்கேன். நானும் நிறைய உங்களுடைய சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கேன். தினந்தோறுமே கம்பல்சரி வாக்கு சேகரிப்புல இருக்கீங்க. ஒரு ஆமா. நிமிஷம். நீங்க கம்பல்சரி இந்த ஏரியால வந்து வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. என்னோட முதல் கேள்வியை நான் தொடங்குறேன். நாம் தமிழர் கட்சி தமிழகத்துல எதுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு உணவு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு அளிக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செய்யூர் தொகுதி விவசாயம், மீனமும், பனை தொழில் இது 3 நம்பிதான் இருக்கு. இதான் நம்மளோட பொருளாதாரமே அதுதான். கண்டிப்பா, கண்டிப்பா. விவசாயம் வேணும் அப்படின்னாலே நீங்க நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடணும். ஏன்னா ஊருக்கு ஒரு குவாரி இருக்கு. குவாரி இருந்தா கண்டிப்பா நீர் இருக்காது. நீர் இல்லைன்னா எப்படி விவசாயம் பண்ண முடியும்? விவசாயம் வேணும்னாலே நீங்க நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடணும். கண்டிப்பா மேடம். இப்போ செய்யூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மேடம், திமுக, அதிமுகன்ற மிகப்பெரிய பலம் வாய்ந்த 2 கட்சிங்க இருக்கு. இந்த 2 கட்சிக்கு மத்தியில நாம் தமிழர் கட்சியால நீங்க ஷைன் ஆக முடியுமா? அதாவது இங்க வந்து உங்களால வந்து அதிகப்படியான வாக்குகள் பெற முடியும். கண்டிப்பா பெற முடியும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து முன்ன மாதிரி இல்ல. இப்ப நிறைய மக்கள் வந்துட்டு நிறைய சிந்திக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. பசங்க இப்ப வந்துட்டு 18 வயசுக்கு மேல இப்ப புது ஓட்டர்ஸ் வராங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நிறைய படிக்கிறாங்க. நிறைய பேர் கொஞ்சம் வெளியே போறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. சோ முன்ன மாதிரி என்னோட கை வந்துட்டு இதுக்கு போகாது, அதுக்கு போகாதுன்னு சொல்ற மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இப்ப யோசிச்சு சிந்திச்சு வாக்களிக்கிற மக்கள் தான் இருக்காங்க. நம்ம போய் எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பா மாற்றம் நடக்கும். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு ஒரு அந்தஸ்து வாங்கியிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியோட அந்தஸ்து வந்து ஒரு 8% அது பெரிய விஷயம் தான். ஏன்னா தனிச்சு இவ்வளவு பெரிய வளர்ச்சின்றது சாதாரண விஷயம் இல்ல. அது சாத்தியமற்றது. ஆனா சாதிச்சு காட்டிருக்கீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணம் கொடுத்தாதான் வாக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சாதி ரீதியாக எங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். இன்னைக்கு கூட்டணி எந்த அளவுக்கு பெரிய பெரிய கூட்டணி அமையுதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திமுகல இத்தனை 25 கட்சிகள்